இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய் டான்ஸ் ஆட முடியுது பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு? அதையும் பார்த்து இந்த தற்கறி கூட்டம் கைத்தட்டி வரவேற்கிறீங்களே, ரசிக்கிறீங்களே. இந்த நியாயமான அடிப்படை மனசாட்சி உள்ள கேள்வி கேட்கணும்னு அறிவு வேணாம்? இல்லை உங்களுக்கு மனசாட்சி பதறல? எப்படி எது சொன்னாலும் நம்புவீங்களா? என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? இன்னைக்கு அதே கூட்டத்தை அதே மாதிரி டெம்ப் ஏற்றி ரசிகர்களை ஏத்து மயக்கி அதே மாதிரி திறந்த வெளியே அதே இடத்துல கூட்டம் போட்டு காமிக்க வேண்டியதானே? நாகரிகமான ஆளா இருந்தா எதுக்கு டோக்கன் கொடுத்தீங்க? உங்க கவர்மெண்ட் தானே, அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுத்து நடத்த வேண்டியதானே? ஏன் 5000 பேர் டோக்கன் கொடுத்தீங்க? எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க? என்ன நடக்கும்னு சொல்றீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க? அப்போ தெரியுது இல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அளவு கருதிக்காம வந்தா. அப்போ அன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்க திரும்பி கூட பார்க்காம ஓடி போனது யாரு? இன்னைக்கு அதிகாரத்தை என்ன வேணாலும் பேசுவீங்களா? எதுக்கு ஓடி போனீங்க அப்படி தலை தெரிச்சு? பத்திரிகையாளர் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, செய்தி வருது, கண்ணில் தண்ணி வந்துச்சு அவங்களுக்கு. 3 நாளா என்ன முக்கிக்கிட்டு இருந்தீங்களா பாத்ரூம்ல? அந்த இந்த படத்துல பகவதியா பத்ரியா ஏதோ ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன், பல படத்துல அழுது அந்த மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களா 3 நாளா? இல்ல தன்னுடைய மக்கள் இப்படி செத்து கிடக்குறாங்களே, செய்தித்தாள் வருது, 3 நாள் கழிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்க பாத்ரூம்ல இருப்பேன், அலுவலகத்தில் தான் இருப்பேன், இல்ல வீட்டில் தான் இருப்பேன், என்னன்னாலும் பண்ணுங்க. வெறும் வெற்றி டைலாகா? வெற்றி டைலாக். என்னதான் மக்கள் அறியாமல் இருந்தாலும் விஜயை பார்க்க போய் தானே செத்தாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா அந்த அறியாமையில மூட நம்பிக்கை மூழ்கி போயிருந்தாலும் உங்களுக்கு மனசாட்சி வேணாம்? கொஞ்சம் கூட ஈவி இறக்க வேணாம்? இன்னைக்கு இவ்வளவு வீரவசனம் பேசுறீங்க, எப்படி அந்த இடத்துல போய் இவ்வளவு பொய் சொல்ல முடியுது உங்களால? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க அந்த கூட்ட நெரிசல் அந்த சம்பவத்துக்கு நீங்க ஒரு துளி கூட காரணம் இல்லையா? நீங்க லேட்டாவே வரலையா? அங்க இருந்து வண்டி உங்களை உள்ள போக வேணாம்னு சொல்லவே இல்லையா? மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? 41 பேர் செத்தும் பொய் சொல்றீங்களே. இதுல மீண்டும் மீண்டும் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் எதுக்கு அரசியல் பண்றீங்க? கொஞ்சம் கூட ஒரு துளி ரத்தம், அதாவது ஒரு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லை, இறக்கம் இல்லைன்னா என்ன மனுஷங்க நீங்களா? அதை ஆதரிக்கிறீங்களா? இத்தனை லட்சம் பேர் ஆதரிச்சு அதை வைப் பண்றீங்களே. என்ன போய் பேசுனீங்க? என்ன கொத்து பரோட்டா, அந்த பரோட்டா, வெங்காயம், விளக்குமாறு, ஓடு 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 பேட்டைக்காரன், இதான் அரசியலா? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் கலந்து தமிழ் பேசினாங்க, அப்புறம் அண்ணா வந்தாரு, தமிழ்ல மொழிபெயர்த்து எல்லாத்தையும் பேசினாரு, அதை பார்த்து இளைஞர்கள் இப்போ அந்த தமிழ் மொழியை கெடுத்து நாசமாக்கி அந்த மொழியை சிதைச்சி பேசி அது பேர் வைபு, ட்ரெண்டு, வெங்காயம், விளக்கமாறு சொல்லி அதை அரசியல் பண்றதுக்கு ஒரு இளைஞர் கொடுத்து தெரிவித்து வச்சிருக்கீங்க. முழுக்க முழுக்க சினிமாக்கா வச்சு தாண்டி என்ன புடுங்குனீங்க இது வரைக்கும்? நீங்க கொஞ்சமாவது வயிறு எரியுதுங்க. இப்படியா நாசம் பண்ணுவீங்க? அதை வேற ஸ்கூல்ல ஒளிபரப்புறீங்க. இன்னும் பெரிய அறிவுபூர்வமான வசனம் பேசுறீங்க, ஸ்கூல்ல ஒளிபரப்புறீங்க. ஸ்கூல்ல கொடி நடத்துறது, ஸ்கூல்ல கட்சி கொடி நடத்துறது, ஸ்கூல்ல கட்சி மீட்டிங் நடத்துறது, ஒன்னு உருப்படியா இருக்கா? என்ன அப்படி என்ன இப்ப 50 நாள் என்னத்தை மாற்றிட்டீங்க? ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு பேர் தான் மாத்திக்கிறீங்க, வேற என்னத்தை பண்ணீங்க? ஏதோ பத்தி கேட அங்க போய் ஒப்பாரி வைக்கிறீங்க. நம்ம அரசை குறை சொல்றாங்க, குறை சொல்ல நீயே வந்த ஆட்சிக்கு நம்ம எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிட்டு வந்தியா?